சொல்றாங்க. நம்ம தமிழ் வாணன் கூட முஸ்டி மைதுனம் பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை நீங்க படிச்சு பாத்துக்கலாம். அதுல இந்த சுன்னத்தினுடைய நன்மைகளை எல்லாம் அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் உறுப்பை சிதைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு சுன்னத்துல சிதைங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் ரெண்டையும் சொல்றார். ஒன்னு பொதுவாக சொல்லிவிட்டு அதுல இருந்து விதிவிலக்காக 2-3 விஷயங்கள், எந்த விதிக்குமே 2-3 விதிவிலக்கு இருக்கும். பொதுவா சொல்லிவிடுவோம், அதுல இருந்து ஒரு விதிவிலக்கு இருக்கும், எல்லாரும் இதை செய்யணும்ன்றோம். ஆனால் சிறுவர்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். நீ தானே எல்லாரும் செய்ய சொன்ன, அப்புறம் என்ன சிறுவர்கள் வேணாங்கிறன்னு கேட்க கூடாது. எல்லாரும் செய்யணுங்கிறதுல இருந்து சிறுவர்கள் விதிவிலக்கு ரெண்டும் ஒரே ஆள் சொல்லும் பொழுது அதை விதிவிலக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர இது முரண் இல்லை. அதான் அதுக்குள்ள பதிலுங்க. சொல்லுங்க. அதாவது லா மேக்கர் மஸ்ட் பி எ லா புரோக்கர். ஒரு சட்டம் இயற்றியவர் அந்த சட்டத்தை உடைப்பவராகவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் விதிவிலக்கு என்று சொல்கிறீர்கள். விதிவிலக்கு என்பது குர்ஆனில் சொல்லப்படவில்லை. தாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமே இது. குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு விஷயத்திற்கு தாங்கள் கொடுக்கும் விளக்கம் இது. குர்ஆனில் சில உள்ள வாசகங்கள் பல இடங்களில் மறுதளிக்கக்கூடியவை. தான் சொன்ன முதல் கருத்தை 3வது அத்தியாயத்திலேயோ 4வது அத்தியாயத்திலேயோ மறுதளிக்கிறார். அதாவது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அல்லது நினைவிருந்தோ நினைவில்லாமலோ அந்த கருத்தையே வேறொரு இடத்தில் மறுதளிக்கிறார். உறுப்புகளை சிதைக்கக்கூடாது என்று சொன்ன அதே நபிகள் நாயகம் சுன்னத்து செய்வதற்கு சொல்லுகிறார். இந்த சுன்னத்து செய்வது என்பது ஆண்களுக்கு என்று மட்டும் அவர் குறிப்பிடவில்லை. இந்த சுன்னத்து செய்வது என்பது பெண்களுக்கும் இருந்தது. நாளடைவில் இப்போது பெண்களுக்கு அந்த சுன்னத்து செய்வது கிடையாது. இது நாளாவட்டத்தில் மாற்றிக்கொண்ட மனிதன் மாற்றிக்கொண்ட விஷயமே தவிர இதை மதத்தை கட்டுப்பாடு என்று இன்னமும் வைத்துக் கொண்டு அதை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்து முஸ்லிம் கலவரங்களில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்கு இது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. இதை தவிர்க்க கூடாதா என்பது என்னுடைய கேள்வி. அதாவது பெண்களுக்கு சுன்னத்துன்னு நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. வழங்குதா? நபிகள் நாயகம் சொல்றாரு, அதுக்கு நூலு ப்ரூஃப் இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் நபிகள் நாயகம் பெண்களுக்கு சுன்னத்துலாம் சொல்ல கிடையாது. சில பேர் விளங்காம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எகிப்து மாதிரி நாடுகள்ல. அதை விட்டுருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கலவரங்கள் உயிர் பலியாகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது, அதுக்காக வேண்டி இதை தவிர்த்துக் கொள்ளக்கூடாதாங்கிறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னைக்கு எய்ட்ஸ் வர குறையுதுன்னு சொல்றான். அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணி எய்ட்ஸ்களை கூட இந்த சுன்னத்துங்கிறதுனால குறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஏராளமான எவிடன்ஸுகள், ப்ரூஃப்கள், மருத்துவ ரீதியான ரெக்கார்டுகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை கூட நான் தர்றேன். ரெக்கார்டாக உங்களுக்கு தர்றேன், மருத்துவ நூல்கள் இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதனால ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது நீங்க இந்த கலவரம் எதுக்கு அவர் கேட்கிறாருன்னா, கலவரம் நடந்தவுடனே இந்த ஆடையை தூக்கி பார்த்து சுன்னத்து பண்ணியிருந்தா முஸ்லீம் கண்டுபிடிச்சு கொள்றாங்களாம். அந்த ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதோ? பம்பாயில அப்படியா பண்ணா அஸ்ஸலாமு அலைக்குமா, அலைக்கும் அஸ்ஸலாம் குத்திடுவான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது முஸ்லீம்கிட்ட இருந்து என்ன பதில் வருதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு வழிதானா இருக்குது. இது ரொம்ப கூடுதலான பட்சம். இந்த தூக்கி பார்த்துட்டு சுன்னத்து பண்றதான்னு பார்த்து கொள்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா, குறைவாக, அறவே தெரியாத வெளியூர்காரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. பொதுவா கலவரங்கள்ல கரெக்டா இவர் யாருன்னு தெரியும். தேவகோட்டையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா தேவகோட்டில் உள்ள முஸ்லீம் இந்து இவர் முஸ்லீம் வந்து தெரியாதா? அதனால சுன்னத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு கூடுதலான மிகையான ஒரு விளக்கம் இது. இது தவிர்க்கிறதுனால எல்லாம் அந்த கலவரங்களை தவிர்த்திட முடியாது. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அந்த அடிப்படைகளை நம்ம தகர்க்காத வரைக்கும் கலவரங்கள் நடக்கும். தொப்பி போட்டா அது கொள்ளுவான், தாடி வச்சதுக்கா அதை வச்சு கண்டுபிடிப்பான், இது நெத்தியில போட்டிருக்கிற வச்சுக்கிட்டு அப்ப அதனால இந்து இவன் கண்டுபிடிப்பான். இதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல சண்டை வருவதற்குரிய காரணம் என்னவோ அதை நீக்கிறதுக்கு பாடுபடணுமே தவிர சண்டை வர கொள்ளாம இருக்கிறதுக்குரியதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிக்க வேற வழியை தேர்ந்தெடுப்பான். இவரை முஸ்லீம்னு கண்டுபிடிக்க வேற என்ன வழி, இவரை இந்துன்னு கண்டுபிடிக்க வேற என்ன வழின்னு கண்டுபிடிச்சிட்டு போப்பான். அதான் அதுல உள்ள விஷயம். 14 என் பேர் எஸ் சுமதி. நான் மேட்டுப்பட்டியில இருந்து வரேன். புதுகை தந்தியின் நிருபரா இருக்கேன். சகோதரர் பரக்கத் அலி சார் இன்வைட் பண்ணதுனால நாங்க எங்களுக்கு வேற அலுவல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை முக்கிய இதா கருதி நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம 2001 அடி எடுத்து வைக்க போறோம். இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னும் சாஸ்திரம் சமுதாயம் எல்லாம் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில நம்ம
இப்ப சிலர் தும்புனா அது பார்த்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப வராங்க. அந்த மாதிரி முஸ்லீம்ல சொல்லும் போது இப்ப யாராச்சும் முஸ்லீம் தும்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அது எனக்கு எதுக்குன்னு தெரியல. அதோட நீங்க சொன்னீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலான்னு. இப்ப ஜாதிய ஒழிச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க இதுல நிறைய பிரிவினெல்லாம் இருக்கு. அது எப்படி தொழில் அடிப்படையிலையா இல்ல இன அடிப்படையிலையா, அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் நீங்க விளக்கணும். சரி, அதாவது இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. இஸ்லாத்துல இருக்குதான்னு உங்களுடைய கேள்வி. இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தும்மல் போட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப என்னமோ உங்கள்கிட்டயும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாத்துல எந்த ஒரு சாஸ்திரமும் ஜோதியமும் ஜோதிடம் ஜாதகம் இது மாதிரியான எல்லாத்துக்குமே இஸ்லாத்துல தடை இருக்குது. நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீகத்தினுடைய வட்டத்தில் நின்று கொண்டு அவ்வளவு கடுமையா தடுத்தவர்களை வரலாற்றுல காண முடியாது. அவர் சோதிடத்தை தடுத்தாரு. எவன் சோதிடத்தை நம்புகிறானோ அவன் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பவில்லைன்றார். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்னு கேட்டா, ஒருவன் சோதிடத்தை நம்பினால் அவன் இஸ்லாத்தை நம்ப முடியாது. இஸ்லாமும் சோதிட நம்பிக்கையும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாதுன்றார் நபிகள் நாயகம். அப்படி தெளிவாக சொன்னார் நபிகள் நாயகம். சோதிடத்தை மறுத்துட்டாரு. போய்கிட்டு இருக்கிறோம். கழுதை குறுக்க போகுது, அது நல்லது. பூனை குறுக்க போகுது, அது கெட்டது. ஒரு விதவை குறுக்க போறா, அதனால திரும்பிடணும். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம முடிவெடுப்பதை நபிகள் நாயகம் கண்டிச்சுட்டாங்க. லா அதுவா ஒலா தீயரத்தினா சகுனம்னு சொல்றது. சகுனம் என்பது அறவே இல்லை இந்த மார்க்கத்துல. நீங்க ஒரு காரியத்துக்காக போறீங்க, எதிர்க்க விதவை வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எதிர்க்க பூனை வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எதிர்க்க நாய் வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப உங்கள் ஒரு காரியத்திற்கு முடிவெடுத்து நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் உங்களுடைய அந்த பயணத்தை தடுத்து நிறுத்துமையானால் நீங்க இஸ்லாமிய வட்டத்தில் உள்ளவர் இல்ல, நபிகள் நாயகம் சொன்னார். அதனால ஜாதகத்துக்கு அனுமதி கிடையாது, சோதிடத்துக்கு அனுமதி கிடையாது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால அறவே கிடையாது. இந்த தும்மல் போடும்போது அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்கல்ல, அது சாதகத்துல உள்ளது இல்ல, சோதிடத்துல உள்ளது இல்ல. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற பொருள். இந்த தும்மல் போடக்கூடிய நேரத்தில் ஒரு தும்மல் 2 தும்மல் வரைக்கும் இருந்தால் அவன் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. 3 தும்மல் போட்டு விட்டால் நீங்கள் அதை சொல்லாதீங்கன்றாங்க நபிகள் நாயகம். அது ஜலதோஷத்துக்கான அறிகுறின்ட்டாங்க. ஒரு தும்மல் போட்டான்னு சொன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு, இவர் நல்லா இருக்கிறாரு. அதாவது இறைவனுக்குன்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா இவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. 2 தும்மல் போட்டாரா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லுங்க. 3வது போட்டாரையானால் அதுக்கு சொல்லாதீங்க, ஏன்னா அவர் ஜலதோஷமா இருக்கிறாரு. அதிகமான தும்மல் 2க்கு மேல தும்மல் அதிகமாகும் ஒரு டைம்ல கண்டினியூவா வரும் பொழுது அது நோய்க்கான அறிகுறி. 1-2 நின்றுச்சுன்னு சொன்னா அது ஆரோக்கியத்திற்கான அறிகுறி என்ற அடிப்படையில் சாதகம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நல்லா, ஒருத்தர் நல்லா இருக்கிற நான் சந்தோஷப்படுறது, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இதுல ஒரு மனிதத்தன்மை வருது பாருங்க. நான் தும்மல் போட்டுட்டு மட்டும் இல்ல, அடுத்தவர் என்ன செய்யறாரு, அவரும் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு. அவர் என்ன பண்றாருன்னா இர்ஹமுக்கல்லான்னு சொல்லணுமா. நபிகள் நாயகம் சொல்றாங்க எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்ற உடனே அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். இவர் தும்மல் போட்டவர் சும்மா பாருங்க, தும்மல் காதுல விழுந்தவர் அல்ஹம்துலில்லாஹ்ங்கணும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இவர் என்ன செய்யணும், உனக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும், உனக்கும் கடவுளுக்கு அருள் புரியட்டும் இவர் திருப்பி சொல்லணுமா. இப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய ஆரோக்கியத்துல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு உள்ள வாசகமே தவிர அது ஜோதிடம் ஜாதகத்துல வரவே வராது. அதை இஸ்லாம் கடுமையா தடுத்திருக்குங்கிறத விளங்கிக்கிறோம்.